தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட போது தமிழக அரசியலில் பெரிய புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கட்சியோ அடுத்தடுத்து பல்வேறு தவறுகளை செய்து பெரும் சொதப்பலை வெற்றிகரமாக செய்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம் விசிகவுடன் கூட்டணி வைக்க முயன்று தோல்வியடைந்தது. ஆதவ் அர்ஜுனா வழியாக விசிகவுடன் கூட்டணி வைக்க முயன்று தோல்வி அடைந்தது. அதன்பின் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயன்று தோற்றது. இதன் மூலம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மொத்தமாக தனித்துவிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக இடையே நடந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு புதிது என்பதால் அதிமுக கூட்டணி வந்தபோதே அதை ஏற்காமல் மிஸ் செய்துள்ளார். அதிமுகவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கோரிக்கைகள் ஏற்றதாக இல்லை, அதிமுகவிற்கு தகுந்ததாக இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முறிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி அதிமுக வட்டாரத்தில் கூறுகையில், தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவிற்கு வேலைக்கு ஆகாது, தமிழக வெற்றிக் கழக கோரிக்கைகளை அதிமுக ஏற்க முடியாது, தமிழக வெற்றிக் கழகம் சில கோரிக்கைகளை வைக்கிறது, அதெல்லாம் அதிமுகவிற்கு தகுந்ததாக இருக்காது. 117 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் கேட்கிறது, பாதிக்கு பாதி இடங்கள் கேட்கிறார்கள். 2.5 வருடங்கள் நாங்கள் ஆட்சி, அதன்பின் 2.5 வருடங்கள் நீங்கள் ஆட்சி என்று அதிமுகவிடம் தமிழக வெற்றிக் கழகம் பேசியுள்ளது என்று கூறியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். என்னதான் விஜய் கூட்டணி விவகாரங்களில் சொதப்பினாலும் அவருக்கு அரசியலில் கொஞ்சம் குட் மார்க் கொடுக்கலாம். ஏனென்றால் அரசியலுக்கு புதிதாக இப்படியெல்லாம் தவறுகள் சகஜம்தான். அவர் குட்டாக இருந்தாலும் அவரின் ரசிகர்கள் செய்யும் பேட் விஷயங்களால் அந்த கட்சி தற்போது அக்லியான நிலைக்கு, அதாங்க அருவருப்பான நிலைக்கு செல்ல தொடங்கியுள்ளது. நடிகர் விஜய் அரசியல்வாதியாக தீவிரமாக முயன்று கொண்டு இருக்கிறார். அவர் தாவேக கட்சியை தொடங்கிய நிலையிலும் கூட அவரின் ரசிகர்கள் இன்னும் ரசிக மனோபாவத்தில் உள்ள பள்ளி குழந்தைகள் போல பட்டம் விட்டதுக்கு பஞ்சாயத்து செய்து கொண்டு அதிலிருந்து வெளியே வராமல் சில்லறை சண்டை போட்டுக் கொண்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், இல்லை ரசிகர்கள் அஜித்திற்கு எதிராக ரசிக ஹேஷ்டாக் சண்டை போட்டுக் கொண்டு உள்ளனர். அஜித்தின் குட் பேட் அக்லி படம் சமீபத்தில் வெளியானது. இது மாஸ்டர் படம் போன்ற விஜயின் டீசர் ரெக்கார்டுகளை முறியடித்து உள்ளது. அதேபோல வசூல் ரெக்கார்டுகளிலும் அசத்தி உள்ளது. ஒரே நாளில் பல மில்லியன்ஸ் வியூஸ்களை பெற்றுள்ளது. தினமும் வசூலிலும் கலக்கி உள்ளது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், அதாவது விஜயின் ரசிகர்கள் அதை கிண்டல் செய்கின்றனர். முக்கியமாக தொடர் விமர்சனம், கடுமையான பர்சனல் அட்டாக் கூட செய்கின்றனர். யார் செய்வது என்று ப்ரொஃபைலை பார்த்தால் அங்கே தாவேக்க கொடி. மாஸ்டர் இப்போ வந்தால் அதைவிட பெரிய ஹிட் அடிக்கும். விஜயின் கடைசி படத்திற்கு பாருங்கள் எவ்வளவு வியூஸ் வருகிறது என்று அப்போது புரியும் என்று கூறி வருகின்றனர். அஜித்தே சினிமாவில் பெரிதாக கவனம் செலுத்துவதில்லை, பட்டங்களை துறந்தவர், கடவுளே அஜித்து போன்ற வசனங்களையும் விரும்புவதில்லை. அப்படி இருக்க அவர் விஜயை போட்டியாகவும் பார்ப்பது இல்லை. ஆனால் விஜய் அரசியலுக்கு சென்றும் கூட அஜித்தை போட்டியாக கருதி விஜய் ரசிகர்கள் போஸ்ட் செய்கின்றனர். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் போது விஜய் தனது ரசிகர்களை, தொண்டர்களை அதை பற்றி பேச வேண்டும் என்று ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் விஜயும் அப்படி எதுவும் செய்ததாக தெரியவில்லை. பாசிசமும் பாயாசமும் செட்டிங் வைத்து எல்கேஜி பாய்ஸ் போல விளையாடுகிறார்கள் என்று சொல்லும் விஜய் தனது ரசிகர்களின் விளையாட்டுகளை கேள்வி கேட்காமல் இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் ஒரு அஜித் படம் வந்தால் போதும், விஜய் கட்சி காலி, ரசிகர்களை கட்சியின் தோல்வியை உறுதி செய்து விடுவார்கள் என்று கிண்டலடிக்கும் நிலையில்தான் அவரின் ரசிகர்களின் செயல் உள்ளது. அஜித் படத்தை எதிர்க்கும் அதே வீரியத்தை விஜய் ரசிகர்கள் இதுவரை சமூக பிரச்சனை எதற்கும் பெரிதாக காட்டவில்லை. சாலையில் இருக்கும் குழியை அடைத்து ரீல்ஸ் போடுவதே அரசியல். அஜித் படத்தை எதிர்த்து களத்தில் சண்டை செய்வதே அரசியல் என்று நினைக்கிறார்கள். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி
நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ரைட். ஓகே, ரைட்டு, புரிஞ்சிச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது?
நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்.